அந்த பணக்காரர் கால் பண்ணி ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, இது மாதிரி ஆன்மா வெளியில வந்துருச்சு, யார் வந்து கதவு தட்டினாலும் கதவு திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன்ல சொல்லிட்டே இருக்காரு. உடனே அவரோட வாய்ஸ்லயே வந்து கதவு தட்டுறாங்க. கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த பணக்காரர் என்ன பண்றாரு, யாருங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பெரியவர் நான் தான் சொல்றாரு. இவர் போன்ல பேசிட்டு இருக்கிறது அதே பெரியவர் தான். இவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உடனே போன்ல பேசிட்டு இருக்கிற அந்த வாய்ஸ் வந்து, அது நான் இல்ல, கதவு திறக்காத அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, அந்த ஜன்னல் கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல சொல்றாங்க. இவரும் பயந்துட்டு போயிட்டு அந்த ஜன்னல் கதவை திறந்து விடுறாருங்க. அது ஜன்னலை திறந்து விட்டத பிறகுதான் தெரியுது, போன்ல பேசிட்டு இருந்தது தான் அந்த ஆத்மா, வெளியில இருக்கிறவர் தான் உண்மையான அந்த பெரியவர். அதுக்குள்ள அந்த ஆத்மா உள்ள வந்துருது. உடனே அந்த பணக்காரர் வந்து ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறாரு. ராணுவத்துல இருக்கும்போது சல்யூட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. உடனே அங்க இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 10 லிட்டர் கிட்ட தண்ணி குடிக்கிறாரு. அவ்வளவு தண்ணி குடிச்சு அவருக்கு தாகம் அடங்கல. கழுத்து அப்படியே தானா திருப்ப ஆரம்பிக்கிறாரு அந்த பணக்காரரு. அப்பதான் அந்த ஜன்னல் கண்ணாடி வழியா பார்த்தா தெரியும். இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.